எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த இன்டர்லாக் பிரிக் சீரீஸில் வந்து போட்டிருந்த நிறைய வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா கல் எந்த இடத்துலேருந்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இத்தனை நாளாக அந்த இடத்த பற்றி நான் உங்களுக்கு சொல்லாதது காரணம், நம்ம அவங்கக்கிட்ட முறையாக பர்மிஷன் வாங்கலை அவங்களோட அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கறதுக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடினா நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம். அவர் வந்து சரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த வீடியோவில் அவங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறமா அவங்களோட ஃபோன் நம்பர் நான் உங்களுக்கு தரேன். நாங்கள் கல் வாங்கின இடம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஆரோவில் அப்படிங்கிற இடத்துல வாங்கினோம். அங்கே தான் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட ஓனர் பேர் வந்து ராமகிருஷ்ணன். சரிங்களா? அவரோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளேயில் இப்போ விசிபிளாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஒரு கல் 3 தடவை தூக்கி போட்டு காமிச்சிருந்தோம். ஆனால் வந்து அதை வச்சு உங்களால் டிசைட் பண்ண முடியாது. ஒரு கல்லை வச்சு நம்ம ஒரு 1000 கல் இறக்குறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10 கல்லாச்சும் டேமேஜாக இருக்கும். சில சமயங்களில் அதை விட கொஞ்சம் அதிகமான கல் கூட டேமேஜாக இருக்கும். இந்த டேமேஜ்லாம் எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல் வந்து அழுத்தம் கொடுத்து மோல்ட் பண்ணுவாங்க. அப்படி அந்த அழுத்தம் சரியாக கொடுக்கல அப்படின்னாலோ, இல்லை அந்த க்யூரிங்கில் வந்து அந்த கல் ப்ராப்பராக க்யூர் பண்ணலை அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த கல்லில் வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். அதனால வந்து அந்த கல் வந்து தண்ணி பட்டால் கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த கல்லை நம்ம பார்க்கும்போதே தெரியும் அந்த கல் வந்து தரமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல் அப்படியே பொறி பொறியாக இருக்கும். நம்ம கல்லை அடுக்கும்போது நம்ம மேஸ்திரிங்க கிட்ட சொல்லி அந்த கல்லெல்லாம் வந்து எடுத்து தனியாக வச்சிடணும். அப்படி இல்லை, தெரியாமல் அடிக்கிட்டாங்க அப்படின்னா அது தண்ணியில் பட்டு கரையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் க்யூரிங் பண்ணும்போது இந்த இடத்துல 2 கல் வச்சுட்டாங்க. அது பாருங்கள், நாங்கள் தண்ணி க்யூரிங் பண்ணும்போது தண்ணி பட்டு கரைஞ்சிருக்கு பாருங்கள் அந்த கல். இந்த கல்லில் வந்து சிமெண்ட் கலவை வச்சு பூசி தான் அதை வந்து சரி பண்ணணும் நம்ம. சரிங்களா? அதனால கொஞ்சம் கல் அடுக்கும்போது ஜாக்கிரதையாக அதை பார்த்து அடுக்குங்க. பொறி பொறியாக இருக்குது கல் அப்படின்னா அந்த கல் எடுத்து தனியாக வச்சுருங்க. இந்த மாதிரி டேமேஜான கல் நமக்கும் வந்திருந்தது. அந்த கல்லை எல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு வாட்ஸ்அப் வீடியோ மாதிரி பண்ணி மேனுஃபேக்சரருக்கு அனுப்பிட்டோம். அவர் இத்தனை கல் டேமேஜ்னு சொன்னதுனால அடுத்த லோடு அனுப்பும்போது இத்தனை கல் டேமேஜோ அதை நமக்கு அடுத்த லோடில் சேர்த்து அனுப்பிட்டாரு. நம்ம போன வீடியோவில் ஒரு கல்லை 3 தடவை ட்ராப் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருந்தோம். அந்த ஒரு கல்லை வச்சு நம்மளால் கல்லை பற்றி டிசைட் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால எங்ககிட்ட மீந்து சில கல்லுங்க இருக்குது. அந்த கல்லை நம்ம கீழே போட்டு ட்ராப் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, நம்மக்கிட்ட யூஸ் பண்ணாத கல்லுங்க கொஞ்சம் இருக்குது. இந்த கல்லை எல்லாம் நான் எடுத்து கீழே போட்டு பார்க்குறேன். இந்த கல்லுங்களோட தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
நான் ஒரு 8 கல் தூக்கி கீழே போட்டிருக்கேன். அந்த கல்லுக்கு என்ன ஆகியிருக்குன்னு நம்ம கீழே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், தூக்கி போட்ட கல்லுங்க. இந்த கல் பாருங்கள், இது உடஞ்சிருக்கு. இந்த கல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் எத்தனை விரிசல் இருக்குது பாருங்கள். இதனால தான் இது உடஞ்சிருக்கு. இந்த கல்லெலாம் தான் நமக்கு ஒழுங்காக க்யூரிங் பண்ணாமல் இல்லை ஒழுங்காக வந்து அதை மோல்டு பண்ணாமல் கல்லை செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி கல்லுங்கள்லாம் தாங்க தரமில்லாத கல்லுங்க. இது தூக்கி போட்டதும் எப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கல்லெல்லாம் பாருங்கள், கீழே போட்டதுனால எந்த ஒரு பாதிப்பும் ஆகலை. பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக கீழே விழுந்திருக்கு பாருங்கள் கல்லுங்க. அங்கே பாருங்கள் கீழே விழுந்ததுக்கான அந்த அடையாளம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ ஃபோர்ஸாக விழுந்திருக்கு மேலே இருந்து, அவ்வளோ தூரத்தில் இருந்து. இந்த கல்லுங்களுக்கெலாம் எதுவுமே ஆகவே இல்லை பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, அவ்வளோ உயரத்துலேருந்து தூக்கி போட்டு கூட ப்ராப்பராக க்யூரிங் பண்ணியிருந்த கல்லுக்கு எந்த டேமேஜுமே ஆகலை. எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, ஒரு சின்ன கிராக் கூட விழலை. அவ்வளோ தூரத்துலேருந்து தூக்கி போட்டு கூட இந்த மாதிரி ப்ராப்பராக க்யூரிங் பண்ணாமல் மோல்டிங் பண்ணாமல் இருக்கிற கல்லுங்க தான் உடஞ்சிருக்கு. அதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். தரம் பிரித்து எடுத்து தனியாக வச்சிடணும். அந்த கல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இவ்வளோ உயரத்துலேருந்து இந்த கல் கீழே விழுந்தப்போ கூட ஒரு சின்ன கிராக் கூட இல்லாதப்போ இந்த கல்லோட தரத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கல்லோட எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த கல்லை பயன்படுத்தி நிறைய பேர் வீடு கட்டுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.